பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு சுவாமி சன்னதி முன்பாக உள்ள கம்பத்தடி மண்டபம் முழுவதும் பல்வேறு வண்ண மலர்களாலும் மக்காச்சோளம் உள்ளிட்ட நவதானியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க கொடி மரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதனையடுத்து மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் பிரியாவிடை சுவாமிக்கும் சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயில் வளாகத்தை 3 முறை வலம் வந்து மடப்பள்ளியில் எழுந்தருளினர். கோயில் வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான பக்தர்கள் திரண்டு நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்கும் நெல்லை மாவட்டம் ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொடிப்பட்டம் மாட வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு தர்பை மற்றும் பட்டு வஸ்திரங்களாலும் மலர் மாலைகளாலும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கொடிப்பட்டம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நிலாதேவி சமேத பொழிந்து நின்ற பிரான் மற்றும் சுவாமி நம்மாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் முன்பு எழுந்தருள மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஆகூரில் அமைந்துள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் பால் காவடி, அழகு காவடி, பறவை காவடி எடுத்து முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடத்தி மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டு கோவில் முன்பு அமைக்கப்பட்ட குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அருள்மிகு நல்ல மாணிக்கர் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கிடாவெட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட கிடாக்களை பலியிட்டு பூஜைகள் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கும் பலாப்பழம், வாழைப்பழம், தேங்காய், வெல்லம் உள்ளிட்டவை படையலிட்டு சிறப்பு பூஜை செய்து சுவாமியை வணங்கி வழிபட்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட அன்ன வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக அம்மனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து அன்ன வாகனத்தில் அம்மன் வீதி உலா வந்து காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டு வேண்டுதல் செய்தனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சின்ன கட்டளை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற சொர்ணமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியாக பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் ஊர்வலமாக வந்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அலங்கரிக்கப்பட்ட சொர்ணமுத்து மாரியம்மன் சிங்க வாகனத்தில் காட்சி தர மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆற்றங்கரை தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகத்தை காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து குண்டம் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து பூசாரியிடம் பக்தர்கள் சாட்டையடி வாங்கும் நிகழ்வும் நடைபெற்றது. திண்டுக்கல் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கோவிலில் உள்ள கொடிமரத்திற்கு பால், சந்தனம், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து நந்தி பகவான் மற்றும் வேல் பொறித்த கொடியினை மேலதாளங்கள் முழங்க பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் முன்னிலையில் கொடியேற்றம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை அருகே தேவூர் அருள்மிகு செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சித்திரை உற்சவத்தையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை அடுத்த குத்தாலம் ருத்ராபதீஸ்வரர் மற்றும் திருமணஞ்சேரி உத்ராபதீஸ்வரர் ஆலயங்களில் சிவன் பிள்ளை கரி உண்ட ஐதீக விழா எனப்படும் அமுது படையல் திருவிழா நடைபெற்றது. இவ்விரு கோயில்களிலும் அமுது படையல் செய்து குழந்தையில்லா தம்பதியருக்கு அன்னம் வழங்கப்பட்டது. குழந்தையில்லா பெண்கள் சிவனடியாரிடம் குழந்தை வரம் வேண்டி மடியினில் அன்னம் வாங்கி உண்டு வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சங்கரபாண்டியபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு பூமாரியம்மன் கோவில் பூக்கொடி திருவிழா பக்தர்கள் புடைசூழ வெகு சிறப்பாக நடைபெற்றது. பூமாரியம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி உலா வந்து பூக்குழி திடலில் எழுந்தருளினார். 700க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கரகம், தீச்சட்டி, 1000 கண் பானை சுமந்தும் அலகு குத்தியும் குழந்தைகளுடன் தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டை கிறிஸ்தவர்கள் யூப்ளி ஆண்டாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்டம் சார்பில் யூப்ளி சிலுவை திருப்பயணம் நடைபெற்றது.
யூப்ளி கொடியை கையில் பிடித்தவாறு 2 கிலோமீட்டருக்கு ஊர்வலமாக சென்று பேராலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையை வழிபட்டனர். மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே சத்திர வெள்ளாடப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் கோவில் குளுமை சாட்டுதல் மற்றும் சித்திரை பெருவிழா நடைபெற்றது. அம்மன் கரகம் அலங்கரித்து ஊர்வலமாக வரப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் முளைப்பாரி, பால்குடம், அக்னிச்சட்டி எடுத்தும் பொங்கல் வைத்து முடிக்காணிக்கை செலுத்தியும் அம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தில் உள்ள அருள்மிகு முத்தாரம்மன் கோயில் வருடாந்திர கொடை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மூவாற்று முகம் ஆற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பொங்கல் படைத்து அம்மனை வணங்கி வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரத்தில் பிரசித்தி பெற்ற மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. வேத விற்பனையர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். 11 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 8ஆம் தேதி திருக்கல்யாணமும், அதனைத் தொடர்ந்து 9ஆம் தேதி தீர்த்தவாரியும் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெறுகிறது. மதுரை அவனியாபுரத்தில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் பால மீனாம்பிகை கோவில் திருக்கல்யாண உற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சித்திரை மாத கிருத்திகையையொட்டி சென்னையை அடுத்த குன்றத்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. யாக பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தி திருவிழா கொடி ஏற்றப்பட்டது. விழாவில் சோழவந்தான் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் உள்ள ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. மழை பொழிந்து விவசாயம் செழிக்க வேண்டியும் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ வேண்டியும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கரகம் மற்றும் முளைப்பாரிகளை ஊர்வலமாக கொண்டு வந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஐயப்பன் கோயில் அருகே உள்ள தெற்காற்றில் முளைப்பாரிகளை கரைத்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் அமைந்துள்ள வைத்தியநாத சுவாமி கோயிலில் சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு 51 வகையான வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மேளவாத்தியங்கள் இசைக்க மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர்.